அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுவ ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா? அதை நம்மோடு வைத்துக்கொண்டு பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துமாறு ஆண்டவர் நம்மளை தூண்டுகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 1, இறைவார்த்தை 20 22 முடிய. கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணிலையில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பேர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கு மேலாக அவரை திருச்சபைக்கு தலைவராக தந்தருளினார். இயேசு திருச்சபைக்கு தலைவர் இல்லையா? அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் நாம் அவருக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும். கிறிஸ்து என்ற வார்த்தை, அந்த நாமம் நமக்குள் மகிழ்ச்சியூட்ட வேண்டும். அவர் பட்ட துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் யாரால்? நம்மால், நம் ஒவ்வொருவராலையும் நாம் அதை நினைத்தோம் என்றால், எங்களால் தான் ஆண்டவரே இதெல்லாம் நடந்தது என்று நாம் நினைத்தோம் என்றால், எல்லாத்திலிருந்து, எல்லா பாவச்செயலிருந்து நாம் விடுதலை அடைவோம். ஏனென்றால் அவர்தான் அவருடைய வலப்பக்கம் தன் மகனை கொண்டு வருவதற்காக தம் மகனையே நமக்காக இவ்வுலகில் மனிதனாக பிறக்க வைத்தார். ஒரு மனிதன் என்னென்ன துன்பங்கள்லாம் அடைய வேண்டும், எத்தனை பாடுகள் பட வேண்டும், எத்தனை அவமானங்களை சந்திக்க வேண்டும் என்பதை எல்லாமே அவர் சந்தித்தார். நம் மூலமாக, நமக்காக, நம் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு, இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? இறையச்சத்தோடு இருக்கிறோமா? நாமும் பிறருக்கு நன்மை பயக்கிறோமா? எல்லாம் நினைக்க வேண்டும். நமக்கு மட்டும் போதும் என்று நினைக்காமல் ஏழை எளியவர்களையும் நம்மால் முடிந்த உதவி செய்யும்படி இறைவன் நம்மளை தூண்டுகிறார். அந்த தூண்டுதலின் பேரில் நாம் பிறரையும் வாழ வைக்கிறோமா? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம் என்ற ஒரு சிந்தனை மட்டும் நம்மில் இருந்தால் நாம் இப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்க மாட்டோம். இறைவனுக்கு நேரம் கொடுக்க நமக்கு நேரம் இல்லை, அவரோடு அமர நமக்கு நேரம் இல்லை. ஆனால் உழைப்பதற்கு ஓடிக்கொண்டோ இருக்கிறோம். உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறோம். யாருக்கு கேடு? அது நமக்கு கேடு. அப்படி உண்ணாமலும் உறங்காமலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற வருமானம் நம்மில் எதை கொண்டு செய்ய போகிறது? மருத்துவத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. அப்போ நாம் எமக்கு கொடுத்த வாழ்க்கையை நிறைவோடு பெற்றுக்கொண்டு அனைத்தையும் நிறைவாக ஏற்றுக்கொண்டு அவரோடு நிறைந்து வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது. அந்த நிறைவைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு தர வந்தார். அந்த நிறைவோடு நாம் இருக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்காக உங்கள் மகனையே தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் அறிந்து அறியாமல், தெரிந்து தெரியாமல் நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த குற்றங்குறைகள் அனைத்தும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் வெளியில் குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தோம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நாங்களுடைய காலடியில் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த அனைத்தையும் நீர்தாமே கிழக்கு மேற்கும் எவ்வளவு தொலை உள்ளதோ அவ்வளவுத்திற்கு தூக்கி வீசி எங்களை நிறைவாக மன்னித்து உம்முடைய தூய இரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மையுள்ள மக்களாக இருக்கும்படி தேவரே எங்களை வரந்தர வேண்டும். ஆண்டவரே, அந்த வரத்தின் மூலமாக நாங்களும் பிறரை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.